லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம். நான் வணக்கம்ண்ணா. வணக்கம் சின்னா. அப்போ விஜய் அவர்கள் இந்த கரூர் சம்மந்தப்பட்ட வழக்குக்காக டெல்லி விசாரணை அலுவலகத்துக்கு போயிட்டு வந்திருக்காரு. இப்போ அது உண்மையாகவே விசாரணைக்காக தான் போயிருக்காரா, இல்லை வேறு எதையாவது கூட்டணி ஏதாவது பேசுறதுக்காக போயிருக்கான்னு நிறைய சந்தேகங்களை கிளப்புறாங்க. உண்மையே அது என்னவா தானே போயிருக்கு? பேசுறதுக்கு எதுக்கு கரூர் சிபிஐ ஆஃபீஸுக்கு போகணும்? அது எங்கனாலும் கூட்டணி பேசுனா எங்கனாலும் போகலாம்ல. விஜய் ஒன்று கரூருக்கு போனால் பாதுகாப்பு இல்லை. அக்கா வானதி அக்கா கூட சொல்லியிருந்தாங்கல்ல, தமிழ்நாட்டை விட டெல்லியில் நாங்கள் பாதுகாப்புனா விஜய்க்கு நல்லா தான் கொடுப்போம் அப்படின்ட்டு. அது மாதிரி விஜய் கரூர் சிபிஐ அலுவலகத்துக்கு அங்கே விசாரணைக்கு போகாமல் டெல்லிக்கு போகிறார் அப்படிங்கிறது ஒன்று. இங்கே பாதுகாப்பு கொடுக்க முடியாது, பெரிய அளவில் கூட்டம் தரலும் அப்படிங்கிறனால டெல்லி கூட்டு போயிருக்காங்க. அங்கே விஜய்கிட்ட விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்குது? விஜய் அவருக்கு அவங்க தான் கேட்டாங்க, சிபிஐ தான் எங்களை விசாரிக்கணும் அப்படின்னு அவங்க தானே கேட்டாங்க. அதனால தான் இல்லை, அதுதான் இந்த விசாரணை. தமிழ்நாடு ஸ்டேட்டே அவங்கள விசாரணை ஒரு கமிஷன் இருக்குது, இங்கேயே போலீஸ் இவ்வளவு இருக்கும்போது தான் சிபிஐக்கு தான் விசாரிக்கணும் அப்படின்னு அவங்க கேட்டு அது சிபிஐ போனது. இப்போ அதுவே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆகிடுமா என்னன்னா? இல்லை, நெருக்கடி இல்லை. இங்கே மாநில அரசு தங்களுடைய கண்ட்ரோலில் விஜய் எடுக்க விரும்பிச்சு. விஜய் என்ன பண்ணுறாரு, நான் இந்த எண்ணெய் செட்டியில் இருந்து அந்த எண்ணெய் செட்டியில் குதிக்கிறேன்னு அங்கே சிபிஐக்கு போனார். ஆனால் யதார்த்தம் அப்படி தான் இருந்துச்சு. தமிழ்நாட்டோடைய அந்த சூழலில் தமிழ்நாட்டோடைய அரசை நம்ப முடியாத நிலை இருந்தது. ஏன்னா பல வகையான தகவல்கள் வந்தது. அப்படிங்கும்போது இந்த அரசு விசாரித்தால், இந்த காவல்துறை விசாரித்தால் அது உண்மை கிடைக்காது அப்படிங்கிறனால அவருங்க சிபிஐ நாட்டுறாங்க. நீ சிபிஐட்ட போய் சொல்ல போகிறாரு, என்ன நடந்துச்சு, அம்மா நான் மேலே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன், இந்த தாமதமாச்சு, கூட்டம் இதாக நடந்துச்சு, கூட்டத்தில் ஏதாவது விஷ கிருமிகள் புகுந்திருக்கலாம், வச்சுருக்கலாம் அப்படின்னு அவர் விஜய்க்கு என்ன தோணுதோ அந்த விஷயங்களை அவர் சொல்லலாம். இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. அமித்ஷா இங்கே வந்தப்போ தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நேரடியாக செந்தில் பாலாஜியே மீது இந்த கரூர் சம்பவத்தோட தொடர்புபடுத்தி பேசுகிறாருங்க. அது ஊடகங்களில் பெரிய அளவில் பேசு பொருளாக மாறலை. நேரடி குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டுடைய பாஜக தலைவர் நேரடியாக 41 பேர் மரணத்துக்கு செந்தில் பாலாஜி தான் காரணம் அப்படின்னு நேரடியாக குற்றம் சாட்டுறாரு. அது பெருசாக பேச வரல. இங்கே உள்ள எல்லா ஊடகங்களையும் அமைதிப்படுத்தாங்க போல இருக்குது. அப்போ பிஜேபி இப்படி அமித்ஷா முன்னிலையில் இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்கன்னா அவங்க மோப்பம் பிடிச்சிட்டாங்க, ரூட்டை எடுத்துட்டாங்கன்னு தான் அர்த்தம். இப்போ விஜய்க்கு இழுக்கிறதுங்கிறது வா ராஜா வா அப்படின்னு விஜயை கூட்டணியில் இழுக்கிறதுக்கான டீலிங்கான வேலைகள் தான் நடக்குது. இல்லை, காங்கிரஸ் திமுகவிலேருந்து வெளியே போய் விலகி எப்படியாவது நம்ம விஜய் கூட போய் சேர்ந்துடலாம், அவர் தான் அதிகாரத்தில் பங்கு தரேன்னு சொன்னார் அப்படின்ற மும்முரமான பேச்சுவார்த்தை. அதுதான் இப்போ விஜய்க்கு நெருக்குதல் என்னன்னா, காங்கிரஸ் கூட விஜய் கூட்டணி பேச்சுவார்த்தை ஆகிறாரு. நீ காங்கிரஸ் கூடயா போகிற ராஜா, ஓ குடுமி எங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி பிஜேபி டீல் பண்ணுது. இப்போ பிஜேபி இந்த வழக்கை எப்படினாலும் திசை திருப்ப முடியும். ஏன்னா சிபிஐ அவர்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அதை வார்த்தைகளை மாற்றி போட முடிகிறது பெரிய விஷயம் கிடையாது. அப்படிங்கும்போது பிஜேபிக்கு சிக்கலாகவும் மாறலாம், விஜய்க்கு பாசிட்டிவாகவும் மாறலாம், திமுகவுக்கு சிக்கலாகவும் மாறலாம், திமுகவுக்கு பிரச்சனை இல்லாமல் கூட மாறலாம். அப்போ இந்த சூழலில் இது ஒரு அரசியல் விளையாட்டு. கரூர் சம்பவம் 41 பேரோட மரணம்ங்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன். இது சாதாரண இந்த 41 பேர் மரணத்தோடு இது முடியாது. இதுக்கு பின்னாடி இது பெரிய இது ஒரு அரசியல் சம்பவம், நிகழ்வு. இதனுடைய தொடர்ச்சியாக பல அரசியல் நிகழ்வுகள், மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒன்றா அவங்க விஜய் தரப்பு காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தை நடக்கிற மாதிரி தகவல்லாம் போச்சு. காங்கிரஸ் திமுக அத்து விட்டுட்டு விசிகா கம்யூனிஸ்டுகள்லாம் கூட்டிகிட்டு அப்படியே விஜய் பக்கம் போகலாம், நம்ம ஆட்சியில் பங்கு வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு இது. அதுக்கேற்றாப்புல திமுகவில் இப்போ கூட்டணி கட்சிகளில் காங்கிரஸ் குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டு ஒரு குரூப் பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு குரூப் அதில் திமுக அணி, காங்கிரஸில் இருக்க திமுக அணியான செல்வ பெருந்தகை இல்லை இதை ராகுலும் ஸ்டாலின் தான் பேசுவாங்க, நம்மலாம் பேச வேண்டாம் அப்படின்னு அவர் இது பண்ணுறாரு. இந்தியா கலைபரம் நடந்துக்கிட்டு இருக்குல்ல, இந்த கலைபரத்தை உடச்சி விஜயை அதிமுக அணி பாஜக அணிக்கு கொண்டு வர்றதுக்கு அமித்ஷா தலைமையிலான குழு முடிவு பண்ண, அதுதான் அதனுடைய இதுதான் இந்த விசாரணை. இந்த காங்கிரஸும் திமுகவும் இந்த அரசியல் புரசலாக இருக்கும்போது எப்படியாவது இந்தி திணிப்பை பயன்படுத்தி இந்த பராசக்தி படத்தை பயன்படுத்தி ஏதாவது ஒன்று பண்ணலான்னு திமுக நினச்சிது. ஆனால் அது பார்த்தா காங்கிரஸுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலி ஆயிடுச்சு.
உங்கள் ஆட்சி காலகட்டத்தில் தானே இந்திய எதிர்ப்பினர்களாக இவ்வளோ தமிழர்கள் இப்படி பாதிக்கப்பட்டாங்க ஆமா. அப்படின்னு படம் தவறாக புரியப்பட்டதுன்னு இல்லை அதுவும் கூட பிரச்சனை தானே, உண்மை அதுதானே. ம். அப்போதைய ஆட்சியில் இருந்தது யாரு, அதை வச்சு தானே அன்றைய அவங்க கூட எப்படி நீங்கள் கூட்டணி வச்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு அது ஒரு சிக்கல். கிளம்பிச்சு. ஆமாம், இவர்கள் அப்படியே புனிதர்கள், மே கீழே ரைடு மேலே கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு மாறி மாறி நடந்தவர்கள் தாங்க. கீழே வந்து 63 நாயன்மார்கள்னு ஒப்புதல் வாக்கு இல்லையா, இவர்களோட வந்து என்ன ஒட்டும் கிடையாது வரவும் கிடையாது எல்லாம் பேசினவர்கள் தானே. அரசியலில் இதெல்லாம் இந்த புனிதத்துவமாக உண்டு. அதனால் இது வந்து சும்மா இந்த படத்தை வச்சா வந்து கூட்டணி உடைய போகுது. இது காய் நகரத்தில் வேற. விஜய் தனியாக நின்னார்னா விஜய் கூட காங்கிரஸ் போகும், அப்படி ஒரு அணி உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா விஜயை பிஜேபி அணிக்கு கண்ட்ரோலில் கொண்டு வர்றதுக்கான வேலை நடக்கும். இது சிபிஐ விசாரணைங்கிறது பொதுவான ஒரு விசாரணை தான். இவங்க கோரிக்கை வச்சுருக்காங்க, அந்த விசாரணைன்னு நம்ம கோரிக்கை வச்சாச்சுன்னா பிஜேபி கூட வா, அப்படி இல்லைன்னா நீ தனியாகவே நில்லு, காங்கிரஸை கூப்பிட்டுக்காது அப்படின்னு தனியாக நின்று அது திமுகவுக்கு தான் சாதகம். விஜய் தனியாக நிற்கிறது திமுகவுக்கு தான் சாதகம். அப்போ இந்த சைடு வரணும், வராமல் நீ வந்து காங்கிரஸ் கூட போனோன்னா அது இன்னும் சிக்கலாகும். அப்படி ஒரு காங்கிரஸ் கூட போயிட்டா அப்படின்னா விசிக கம்யூனிஸ்டுலாம் சேர்ந்தாச்சுன்னா அது ஒரு கூட்டணியாக மாறணும் வைங்களேன். ரெண்டு தரப்பையும் விரும்பாத குரூப்புகள் மொத்த குரூப்புகளும் அங்கே குத்துறதுக்கான சூழல் மாறிச்சுன்னா அப்போது வந்து அதிமுக பாஜக அணியதாகும். இன்னொரு கோணம் இருக்குது. அதிமுகவை வெற்றி பெற வச்சு அதிமுகவை வந்து முதல்வராக எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆக்கிறதுக்கு ஒன்றும் அமித்ஷாவுக்கு ஒன்றும் நேர்த்திக்கடன் கிடையாது. இது மாநிலத்தில் இங்கே பிடிக்கணும்னு அவசியமும் கிடையாது. அவர்களுக்கு மத்திய தேர்தல் தான். சொல்லப்போனால் அதிமுகவை சோழியை முடிச்சு விட்டுட்டு அந்த இடத்துல பாஜக வளரணுங்கிறது தான் இது. நான் திரும்ப திரும்ப அதை சந்தேகப்படுறேன். அதிமுக கூட பிஜேபி கூட்டணி சேர்ந்ததே திமுகவின் நலனுக்காகத்தான். திமுக வந்து மீண்டும் அதிகாரத்தில் தொடர வேண்டும் அப்படிங்கிறதுனால தான். ஏன்னா திமுக தான் விசுவாசமான அடிமை, அதிமுக நேரடி அடிமை. திமுக வந்து சிறப்பான அடிமை, சிறப்பாக வந்து காரியங்களை செய்து கொடுக்கக்கூடியவர்கள். அதிமுக ஆட்சியில் திமுக எதிர்ப்பு தெரிவிக்கும். இப்போ திமுக ஆட்சியில் யார் எதிர்ப்பு தெரிவிப்போம்? அதிமுகவும் எதிர்ப்பு தெரிவிக்காது. இயல்பாக திமுகவை ஆள்கள் வந்து செய்வாங்க, அவங்களுடைய கருத்து அடியாட்கள்லாம் அமைதியாகிடுவாங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்போ நமக்கு யார் சிறந்த அடிமை? அப்போ அவர்களே வந்து ஆட்சியில் வைக்கிறதுங்கிறது ஒரு காய் நகரத்தில் இருக்கணும். இன்னொன்று அதிமுகவும் அழிஞ்சு போட்டும் முடிஞ்சு போட்டும் அப்படிங்கும்போது அந்த இடத்துல பாஜக பொதுவாக அதிகாரத்தை கைப்பற்றுறது தானே. அந்த அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்கான காலம்னு ஒன்று இருக்குல்ல. இன்னொன்று பாஜகவை பொறுத்த வரைக்கும் யார் கூடலாம் கூட்டணி வைக்காங்களோ அந்த கூட்டணி வச்சதெல்லாம் அந்த வாலி முன்னாடி யாரெல்லாம் வந்து சண்டை செய்கிறாங்களோ, நேருக்கு நேர் நின்று சண்டை செய்கிற அவங்களுடைய எதிரியுடைய பலம் வந்து பாதி வந்துடுமா. அது மாதிரி பாஜக கூட்டணி வைக்கிற கட்சிகளுடைய இதை வந்து அவங்களுடைய வழக்கம் என்னென்னா கூட்டணி வச்சோன்னா முதல்ல சொல்லிய முடியும் அப்படிங்கிறது, எதிரியை தான் அப்புறம் தான் சொல்லி முடிப்பாங்க. அது மாதிரி அதிமுகவை கதையை முடிச்சு விட்டுட்டு அந்த இடத்துல பாஜக வளர்றது தான் நீண்ட கால செயல் திட்டமாக இருக்கும். அப்போ இந்த நிலையில் ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகுமா, ரிலீஸ் ஆகாதா? இல்லை ஒரு சிலர் வந்து தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிறது நல்லது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பராசக்தி கூட ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க. இல்லை அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாமையே நிறுத்துறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு வகையான விளையாட்டை ரெண்டு பேரும் விளையாண்டாங்க. திமுகவும் விளையாண்டது, இதுவும் விளையாண்டது, ஜனநாயகன் விஜய் அணியும் விளையாண்டாங்க. பராசக்தி வச்சு ஒரு பில்டப் கொடுத்தாங்க. பொதுவெளியில எல்லாம் வந்து இந்தி திணிப்புக்கு எதிரான படம் அப்படி இப்படின்னு பேசி வரேன். கடைசியில் இப்போ படம் வந்து பார்த்த பிறகு எல்லாம் கழுவி ஊற்றுறாங்க, இந்த மொக்க படத்துக்கடை இவ்வளோ பில்டப் பண்ணீங்க அப்படின்ட்டு. அப்போ விஜய்க்குமே அது யோசிச்சிருப்பாங்க, ஒருவேளை சிவகார்த்திகேயன் படத்தோடு நம்ம படம் வந்திருந்தா ஒருவேளை பெரிய அளவில் அந்த மார்க்கெட் இதாகி விஜய் படம் வந்து பின்னுக்கு தள்ளப்பட்டால் அது வந்து ஒரு அவமானமாக மாறும் அப்படிங்கிறனால விட்டுட்டு போட்டோம் அப்படின்னு சென்சார் போர்டை காரணம் காட்டி இவர்கள் வாபஸ் வாங்கியிருக்கலாம். அப்படி ஒரு இது நடந்திருக்கலாம். ஆனால் இப்போ வந்து பராசக்தி டுபாக்கூர் சக்தியாக மாறிடுச்சு அப்படிங்கிறனால அந்த இது இல்லை. இன்னொன்று விஜய் படம் வந்து எந்த படம் வந்தாலும் விஜய் படம் விஜய்க்கான ஒரு கடைசி படம் அப்படிங்கிற பில்டப் இருக்கிறதுனால ஓடிருன்னு வைங்களேன். ஆனால் பேசு பொருளாக வந்து பராசக்தி தானே இருந்தது. அது கிடைச்ச ஒரு முக்கியத்துவத்தை பார்த்துட்டு விஜய் ஓரளவுக்கு சரி போயிட்டு போகுது இதில் அவங்க போட்டோம் அப்படின்னு நம்ம எதுக்கு இதில் போவான் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். அது சென்சார் போர்டை காரணமாகிடுச்சு, அப்படி ஒரு சூழல் உருவாகி. ஆனால் எப்படியும் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு படம் ரிலீஸ் ஆகத்தான் போகுது. படத்தை எல்லாம் அப்படியே முடக்க இது பண்ண போகிறாங்க. படம் ரிலீஸ் ஆகத்தான் போகுது. நிறைய படங்கள் இதே மாதிரி ரிலீஸ் ஒருவேளை நீங்கள் நம்பவே முடியாது. இன்னைக்கு இந்த விசாரணையெல்லாம் முடிஞ்சிருக்கு, என்ன டீல் ஆகுது, என்ன பேச்சுவார்த்தை நடக்குது. பொங்கல் அன்னைக்கு கூட ரிலீஸ் அப்படின்னு அறிவிச்சா முடிஞ்சு போச்சு. இப்போ தளபதி பொங்கல்னு கொண்டாட போகிறாங்க. அதான் நடக்கும். என்ன ஆயிரப்போகுது? ஒன்றாக போகிறது கிடையாது. ஆக வந்து இவர்கள் படம் வந்தாலும் தமிழர்கள் மக்களுக்கு எதோ ஆக போகிறது கிடையாது, வரலனாலும் இதாக போகிறது கிடையாது. இது ஒரு அரசியல் விளையாட்டு. விஜய் கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு சென்சார் போர்டை பயன்படுத்தலாம்.
சிபிஐ பயன்படுத்தலாம், இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்கும். அப்போ இளையராஜா வந்து தன்னுடைய புகைப்படத்தை தன்னுடைய பாடல்களை பயன்படுத்துறதுக்காக உரிமை வாங்கணும், அவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அதனை அடுத்து இப்போ கமலஹாசனும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்காரு, அதே வழக்கு தான். ஆனால் அப்போ நிறைய பேர் கொந்தளிச்சாங்க, இதுக்கெல்லாம் ஏன் இளையராஜா இப்படி பண்ணுறாரு அப்படின்னு. ஆனால் இப்போ கமல் கேட்குறாரு, யாரும் அதை பற்றி வாய் திறக்கவும் இல்லை, பேசி. ஏன்னா இங்கே வந்து நம்ம இளையராஜான்னா வாடன்னா அடிப்போங்கிற மாதிரி இளையராஜா நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நிறைந்து விட்டார். காலையில் தொடங்கினாலும் சரி, இரவு அடங்கினாலும் சரி, இளையராஜாவுடைய இசை இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையை அடங்குறது இல்லை. அந்த இளையராஜா செய்கிறது எதாக இருந்தாலும் உடனே வந்து இவன் பதட்டத்துக்குள்ளாகிற, என்னது இளையராஜாக்கு நம்ம பணம் கொடுக்கணுமா? இளையராஜா உங்ககிட்ட பணம் கேட்கல ராஜா. இளையராஜா அவருடைய படைப்புகளை பயன்படுத்தி எவனோ ஒருத்தன் பணம் சம்பாதிக்கிறான், அவங்ககிட்ட கேட்காரு. நீ வந்து பணம், நீ இன்னொருத்தங்கிட்ட மக்கள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட பணம் வாங்கி நீ ஒரு இது பண்ணுற, வணிகம் பண்ணுற, அந்த வணிகம் என்னுடைய படைப்பை வைத்து நடக்குது, அதனால் என்கிட்ட உரிமை கேளு, அதுக்கான அனுமதி வாங்கு, அதுக்கான முறையான கட்டணம் என்ன உண்டோ அதை கட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அடிப்படையில் தான் அவர் வந்து பாடலுக்காகவும் கேட்குறாரு, அவருடைய புகைப்படத்தை வணிக சந்தையில் பயன்படுத்துவது. அவருடைய புகைப்படத்தை போட்டு இளையராஜா பாடல்கள்னு போடுற, அதனால தான் நான் வந்து கிளிக் பண்ணி பார்க்குறேன், அதனால தான் போகுது, வியாபாரம் இதாகுது. அப்படி பண்ணாத அப்படிங்கிறது யார்? சின்ன நிறுவனம், ஏதோ சாதாரண யூடியூப் சேனல்கள். பெரிய வணிக நிறுவனங்கள், டி சீரிஸ் மாதிரி என பெரிய வணிக நிறுவனங்கள்கிட்ட அதை சொல்கிறாங்க. அது வழக்கு நடக்குது, அது நீதிமன்றம் பண்ணது. இப்போ கமலுடைய விவகாரத்தில் அவருடைய புகைப்படத்தை பயன்படுத்தி நிறைய இதெல்லாம் போட்டிருக்காங்க, இப்போ உடைலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை கமல் வந்து அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்காரு. 2 பேருடைய கோரிக்கையும் நியாயமானது. ஆனால் இளையராஜான்னா நம்ம அடிப்போம், கமல்னா அமைதியாக இருப்போங்கிறதுக்குல அதைத்தான் நம்ம இந்த இடத்துல கமலஹாசன் கேட்டால் கொஞ்சம் ரொம்ப ஒரு அறிவு சார்ந்து பேசுவார், அது ஒரு இன்டெலெக்சுவல் அதனால கமல் கேட்டால் அது சரியாக தான் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்படிலாம் இல்லை, இளையராஜா மீது ஏதோ ஒரு வகையில் பல பேருக்கும் வந்து இது இருக்கும். அது சிலருக்கு வன்மம் இயல்பாக இருக்காது, சிலருக்கு அறியாமையால் விவரம் தெரியாமல் என்னடா இதுக்கு போய் கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற புரிதலற்ற தன்மையில் அவங்க வந்து பேசக்கூடியவங்களாக இருக்கும். அவர்களுக்கு புரிதல் வந்தால் அது பேசுறதுன்னு இல்லை. இப்போ கமல் கேட்குறக்கு அவர் வச்சிருக்க அந்த இது தடை கேட்டிருக்கிறதும் நியாயமானது தான். இது எல்லாருக்குமே பொதுவான படைப்புகளை இன்னொருத்தங்கிட்ட வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அனுமதி வாங்கி பயன்படுத்துகிறது தான் சரியான முறையான அணுகுமுறையாக இருக்கும். இப்போ இந்த நிகழ்வையொட்டி தேவா கிட்ட ஒரு நேர்காணலில் கேட்பாங்க. தேவா சொல்லுவார், என்னுடைய எதனாலும் பயன்படுத்திங்க, எனக்கு ஒன்றும் அது ஒரு பிரச்சனை கிடையாது, எனக்கு வந்து ஒரு விளம்பரமாக தான் இருக்குது அப்படின்னு ஒரு முறை சொன்னார். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வந்து பரத்வாஜ் இசையமைப்பாளர் அவர்கிட்ட ஒரு நேர்காணலில் கேட்டாங்க, இளையராஜா இந்த மாதிரி பணம் கேட்குறாரு, நீங்கள் எதுவும் கேட்கலையா, உங்களுக்கு எதுவும் பணம்லாம் வேணாவா, நீங்கள் எப்படி இலவசமாக கொடுத்துப்பீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொல்லுவார், இல்லை எனக்கு வந்து அந்த கமிஷன் காசு வர வேண்டியது எனக்கு தனியாக வந்துட்டு தான் இருக்குது, அது இளையராஜாக்கும் வந்துட்டு தான் இருக்குது, எல்லாருக்கும் வந்திருக்கு, ஆனால் அந்த யூனிட்டிலேருந்து அவர் வெளியே வந்துட்டார் அப்படின்னு ஒரு தகவல் வந்துருச்சு, அதனால் அவர் கேட்குறாரான்னு எனக்கு தெரியல அப்படின்ற. அதான் அது ஒரு அமைப்பு இருங்க, அந்த அமைப்பில் மொத்த பேருக்கும் அவன் வந்து டீல் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கான். இவர் அது இல்லை, நான் எனக்குள்ளது தனியாக நான் பார்த்துக்கிட்டேன், நீ எனக்கு வந்து அவங்க ஈக்குவலுக்கு இளையராஜா இருக்க முடியாது, அதனால் நம்ம எதுக்கு நீ வந்து எனக்கு வந்து வியாபாரம் பார்த்து கொடுக்க வேண்டாம், நீ பூசாரி வேலை பார்க்க வேண்டாம், நான் தனியாக பார்த்துக்கிட்டேன்னு சொல்கிறாரு. அந்த குரூப்புகள் பண்ணுற அவதூறுகள் தான் இது, அதுலேருந்து விலகி போகும்போது அதனால் வர்ற சிக்கல் தான். மற்றபடி இவங்க எல்லாத்துக்குமே இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் உட்பட எல்லாருக்குமே அந்த ஸ்பாட்டிஃபைல ஆரம்பித்து எல்லா பேரும் இந்த சந்தை இருக்குல்ல, அந்த இசை சந்தையிலேருந்து வருது, வணிகம் வருது, அது வந்துக்கிட்டு தான் இருக்குது. இளையராஜா சில இடங்களில் வராத இடத்த கேள்வி எழுப்புறாரு. அதுலேயும் வம்படி அந்த சினிமாக்காரனை வந்து எப்படி நம்ம இவருக்குள்ள இளையராஜா பாட்டை நீ உன் படத்துக்குன்னு ஒரு இசையமைப்பாளர் வச்சுருக்க, சரியா, அந்த வெங்காயத்துக்கிட்ட இசையமைச்சு வாங்கு, அதுதான் உன் வேலை. அதை செய்யாமல் நீ வந்து தனியாக இளையராஜா பாட அவர் எதுக்கோ போட்டதை தூக்கி இப்போ இதில் எடுத்து இளையராஜா 4 பாட்டை உள்ள சொருகி கொடுப்பா அப்படின்னா எதுக்கு? படம் வந்த பிறகு இளையராஜா எப்படி நோட்டீஸ் அனுப்புவார், நமக்கு படத்துக்கு விளம்பரம், காசு எல்லா பத்திரிகையிலும் செய்தி வருது, நமக்கு விளம்பரம், இதுக்காகவே பாதி இது இளையராஜா பாட்டை யூஸ் பண்ணுறானுங்க. இப்படி ஒரு கேவலமான பேர் இல்லை, அந்த பாட்டை யூஸ் பண்ண படம் பிளாக் பஸ்டர் ஆகிடுச்சு. அப்போ அது நீ ஒரு சந்தை, நீ ஒரு ஓம் படத்துக்குன்னு ஒரு இசையமைப்பாளர் வச்சுருக்க, நல்ல இசை கொடு, நல்ல பாடலை போடு, ஓம் பாடல் மூலமாக அந்த படம் ஹிட் ஆகட்டும், அதை செய்கிறது கிடையாது. இளையராஜாவை துணைக்கு சேர்க்குறேன்னா அதுக்கு பங்கை கூடுறா, வெங்காயங்களா அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். மீண்டும் நிகழ்வு சந்திப்போம். நன்றி.